ஓகே, அதனுடைய கண்டினியூ தான். அந்த பொண்ணு பிடிச்சிருச்சு. பிடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கும் சொல்ல தெரியல, இவனுக்கும் சொல்ல தெரியல. ஆக்சுவலாக அந்த பொண்ணு அப்போது பெரிய பொண்ணு கூட ஆகலை. ஸோ நான் என்ன மீன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு பெரிய பொண்ணை கூட ஆகலை. ஸோ அது பயங்கரமான ஒரு ஃபீல், பயங்கரமான ஒரு விஷயம். அதை என்கிட்ட நிறையா சொல்லுவான் அவன். ஒரு நாள் மொட்டை மாடியில் கிரிக்கெட்டு விளையாடிட்டு இருப்போம். மொட்டை மாடியில் 3 ஃப்ளோருடைய மொட்டை மாடி. அது ஒரு எப்படி சொல்கிறேன்னா குவார்ட்டர்ஸ். ஸோ அந்த குவார்ட்டர்ஸில் தான் அந்த பொண்ணுடைய ஃபேமிலிலாம் இருக்குது. அந்த பொண்ணுக்கு பக்கத்து வீடு வந்து ஒரு பையன், அவனும் அவனுடைய ஃப்ரெண்டு தான். ஸோ அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக இவங்க அவங்க எல்லோரும் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுட்டு மேலே கிரிக்கெட்லாம் விளையாடி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, கரெக்டாக சொல்லணும்னா ஆகஸ்ட் 22, 2004 ஒரு 4 மணி மாதிரி இருக்கும். அந்த பொண்ணு வந்து ஒரு க்ரீன் கலர் சூட், அந்த மிடியார் சம்திங் ஏதோ சம்திங் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு புரியல. இது வரைக்கும் இருக்கும்ல, அதுக்கு கீழே ஒரு ஸ்கர்ட் போட்டிருப்பாங்க, இது வரைக்கும் போடுற மாதிரி ஒரு ட்ரெஸ், சின்ன சின்னதாக ஸ்டோன் வச்ச மாதிரி, மணி வச்ச மாதிரி, ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு பச்சை பசேல்னு வந்தது. இந்த பையன் வந்து ஒரு ட்ரௌசர், ஆஃப் ட்ரௌசர் ஏதோ போட்டுட்டு ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் தான் போட்டுருந்தேன்னு சொன்னான். ஸோ பக்கத்தில் இருக்க தென்னை மரத்தில் பிடிச்சி அந்த தென்னை மரத்தை இலையை பிடிச்சி இப்படி ஈத்தா ராக்கெட் மாதிரிலாம் போகணும்னு வச்சுங்களேன். அது இவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்போ இவரும் அந்த பொண்ணு மட்டும்தான் அந்த மெத்தையில் இருந்தாங்க. ஸோ அந்த மொட்டை மாடியில் டெரன்ஸில் பார்க்கும்போது அந்த பொண்ணு வெக்கப்பட்டுக்கிட்டே என்கிட்ட பேசிச்சு. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி. எனக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு, எனக்கும் சொல்ல தெரியல அப்படின்னு 2 பேரும் இவங்களுக்குள்ளே பேசிட்டாங்க. வேறு யாருமே இல்லை அங்கே, இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. பேசிக்கிட்டு அப்போ தான் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணி அவங்க லைஃப் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த மொட்டை மாடியில் தான். ஸோ அப்போது ஃபோன்ஸ் கிடையாது, இமெயில்ஸ் கிடையாது, டெக்னாலஜி எதுவுமே கிடையாது. 2004 அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. லெட்டர், ஒரு சில நேரத்துலலாம் பேச முடியாத சுச்சுவேஷன்லாம் வரும்போதெல்லாம் லெட்டரில் தான் பேசிப்பாங்க, லெட்டரில் எழுதிட்டு. நிறையா விஷயம் அதுக்கப்புறம் இருக்குது. மாட்டிக்கிட்டு அடி வாங்கினது, உதம் வாங்கினது, அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ இவனுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் உள்ளே வச்சுக்கவே தெரியாது. ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவான் அந்த பையன். எமோஷ்னலாகவும் ரொம்ப கனெக்டாக இருந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவான், எதாக இருந்தாலும் சொல்லி அப்படின்னு. நம்ம ஏன்னா முத இவனை ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்குல்ல, இவரே ஒரு தேவாங்க மாதிரி இருப்ப போல. இவருக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிச்சுன்னோடனே ஆகாவோன்னு ஆனந்தமாக சுற்றிட்டு இருந்தா போல. அப்போ எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை வந்தது. அது அப்புறமா பார்ப்போம். பாய்.